ஸோ அந்த நாட்டில் வந்து முக்கியமான சில ரோமர் அதிகாரிகள் யாருன்னா ஃபிலிக்ஸ், ஃபெஸ்டஸ், அகிரிப்பா, அப்போ என்னாச்சு, அவர் அங்கே போட்டு அப்புறம் ஜெயிலில் ஒரு 2 வருஷம் இருந்தார். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஸோ அந்த நாட்டில் வந்து முக்கியமான சில ரோமர் அதிகாரிகள் யாருன்னா ஃபிலிக்ஸ், ஃபெஸ்டஸ், அகிரிப்பா, தமிழ் பெருமை இருக்கு ஓகே, அவரை மாற்றி 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 சிறைச்சாலையில் அடிமைத்தனத்திலே வச்சிருந்து யார் யூத தலைவர்களோடு சேர்ந்து, இதை நீங்கள் எங்கே போய் வாசிக்கலான்னா அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் 26வது அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும். அப்படின்னா எத்தனை? 21, 22, 23, 24, 25, 26 கிட்டத்தட்ட ஒரு 5 அதிகாரம். 21, 22, 23, 24, 25, 26 6 அதிகாரத்தில் இவ்வளோ சம்பவம் நீங்கள் வாசிக்கலாம். நான் இப்போ சொன்னதெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் அதை வாசிக்கலாம். ஓகே, கடைசியில் இந்த காரியம் யார்? சீசர் மன்னர்கிட்ட போகுது. சீசர் மன்னர் தான் கையை கழுவிட்டார். யார்? இயேசு கிறிஸ்துவை சொன்னால, இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் மேலே எனக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை, இவர் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி கை கழுவிட்டு போனார். ஸோ அந்த நேரத்தில் எத்தனை மன்னர்கள் வந்தாலும் அவர்கள் அதே பேர் தான் வச்சுருப்பாங்க, சீசர் தான் வச்சுருப்பாங்க, வேறு வேறு பேர் வராது. சரிங்களா? அப்போ அந்த சீசர் வந்து என்ன செஞ்சார்? விச் வாஸ் அந்த ரோமர் மக்கள் எதை கேட்டாங்களோ அதை அனுமதிச்சிட்டார். பிற்பாடு என்னாச்சு, அவரை ரோமுக்கு தலைநகரத்துக்கு அனுப்பி அவரை விசாரணை செய்தார்கள்.